வணக்கம். இன்றைய பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்போரூர் சோழிங்கநல்லூரில் புரட்சித் தமிழர் எழுச்சி பயணம். எடப்பாடியாரை வரவேற்க பிரம்மாண்ட ஏற்பாடுகள். பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. காங்கிரஸை பலப்படுத்த ஆட்சி அதிகாரம் அவசியம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை கோலாகலம். 450 சவரன் தங்க அங்கியில் ஜொலித்த ஐயப்பன். சூப்பர் ஹீரோக்களை விட இந்திய இதிகாச நாயகர்கள் சிறந்தவர்கள். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பெருமிதம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். 175வது சட்டமன்ற தொகுதிகளில் தனது பிரச்சாரத்தை முடித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி 176வது தொகுதியாக திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை இன்று மேற்கொள்கிறார். இதற்காக திருப்போரூர் அருகில் உள்ள தையூர் பகுதியில் பிரம்மாண்டமான இடம் தேர்வு செய்யப்பட்டு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. திருப்போரூர் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு சோழிங்கநல்லூர் தொகுதியில் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக கந்தன்சாவடி எம்ஜிஆர் பிரதான சாலையில் 30,000 பேர் அமர்ந்து பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். ஏற்கனவே திரட்டப்பட்ட விபரம் மூலம் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறுகிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட தகுதி உடைய வாக்காளர்கள் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் படிவம் 6ஐ உறுதிமொழி படிவத்துடன் சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம். ஜனவரி 3, 4ஆம் தேதிகளில் மீண்டும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் அரசியல் பேசக்கூடாது, கல்லூரியில் அரசியல் பேசக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் சினிமா பேசலாமா என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்லூரி விழாக்களுக்கு நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள் வருகிறார்கள். அந்த மேடைகளில் மொழி சார்ந்து, வளம் சார்ந்து, பண்பாடு சார்ந்து பாட்டு இருக்காது. திரைப்பட பாட்டு, அதற்கு நடனம் மட்டுமே இருக்கும் என்றும் விமர்சித்துள்ளார். இறை வழிபாட்டை விமர்சித்த கட்சிகள் திரை வழிபாட்டை போற்றிவிட்டார்கள் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். அப்பாவி மக்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்துவதை முதல்வர் ஸ்டாலின் வேடிக்கை பார்க்க கூடாது என்றும், அவதூறாக பேசிய வட்டச் செயலாளர் மீதும், இருசக்கர வாகன உரிமையாளரை தாக்கிய கார் உரிமையாளரின் மீதும் வழக்கு பதிய உத்தரவிட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அப்பாவி மக்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்துவதை வேடிக்கை பார்க்காதீர்கள் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். காங்கிரஸை பலப்படுத்த ஆட்சி அதிகாரம் அவசியம் என்பதை காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு தலைவர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். இதனை அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரசுக்கும் அந்த நிலைப்பாடுதான் என்று தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியில் உறுதியாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். டிசம்பர் 26 முதல் ஜனவரி 25 வரை இருப்பிட சான்றிதழை கட்டணமின்றி பெறலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க இருப்பிட சான்றிதழ் கோருவோருக்கு ஏதுவாக கட்டணமின்றி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வாரத்தின் இறுதி நாட்களில் சிறப்பு முகாம்களை நடத்தப்போவதாக அறிவித்துள்ள நிலையில் இருப்பிட சான்றிதழ் பெற விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. மண்டல பூஜையை ஒட்டி ஐயப்பனுக்கு 450 சவரன் தங்க அங்கியை அணிவித்து ஆராதனை நடைபெற்றதை சுவாமியே சரணமையப்பா என முழக்கமிட்டு பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மண்டல பூஜை நிறைவடைந்ததும் சபரிமலை ஐயப்ப சுவாமி கோவில் நடை அடைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறவுள்ள மகர விளக்கு பூஜைக்காக கோவில் நடை மீண்டும் டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் புனரமைப்பின் போது பயன்படுத்தப்பட்ட தங்கத்தில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் விவகாரம் தற்போது தமிழகம் வரை நீண்டுள்ளது. தங்கம் கையாடல் செய்யப்பட்ட வழக்கில் சர்வதேச கடத்தல் கும்பலுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் தமிழக தொழிலதிபர் மணியை சிறப்பு புலனாய்வு குழு தீவிரமாக தேடி வருகிறது. இந்த வழக்கில் டி மணியின் கூட்டாளியாக கருதப்படும் விருதுநகரைச் சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர்.
இந்தியாவின் இதிகாச நாயகர்கள் ஹாலிவுட் சூப்பர் ஹீரோக்களை விட பல மடங்கு உயர்ந்தவர்கள் என்றும் இளைஞர்கள் ராமன் மற்றும் கிருஷ்ணரின் போதனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹாலிவுட் சூப்பர் ஹீரோக்களை விட இந்திய இதிகாச நாயகர்கள் சிறந்தவர்கள் என்றும் இளைஞர்கள் ராமன் மற்றும் கிருஷ்ணரின் விழுமியங்களை கற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ள நிலையில் ஐஸ்லாந்தில் வெப்பம் அதிகரித்து மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சவுதி அரேபியாவின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகள் வெண்ணிற போர்வையால் மூடப்பட்டது போன்று காட்சியளித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பனிப்பொழிவு கடந்த 30 ஆண்டுகளில் ஏற்படாத வானிலை மாற்றம் என்றும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.